AGS என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். 5 கிரகங்கள் உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு வர போறாங்க. வெரி டஃபஸ்ட் ப்ராசஸ் இந்த வேர்ல்டுனே சொல்றேன். 5 கிரகங்களும் 4ல இருக்கிற வரைக்கும், இந்த 4 விட்டு போற வரைக்கும் ஒர்க்லோடுனா என்னங்கிறத இது மாதிரி ஒரு ஒர்க்லோட நீங்க வாழ்க்கையில பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நீங்களே உங்க சுகத்தை கெடுத்துக்கிறீங்க. நீங்க தூங்குறதே கிடையாது. எந்நேரமும் தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் உங்க டார்கெட் 392. ஃபேமிலின்னே ஒன்று மறந்துருப்பாங்க அவங்க. ஏன்னா அந்த பெரிய பதவியை நிர்வகிக்கிறதுக்கே அவன் நேரம் சரியா இருக்கும். இந்த லைட்டு அங்கே சும்மா எரிஞ்சாலும் இவர் தான் பொறுப்பு, அந்த லைட்டு எரியலனாலும் இவர் தான் பொறுப்பு. பூமி லாபம் ஏற்பட போகிறது. லேண்டு, வீடு அத்தனை வாங்குவீங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டமோ அப்பெல்லாம் உங்கள் வாத்தியார் யாரோ அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கணும். நீங்கள் அந்த IVF மட்டும் இந்த மாதம் பண்ணாதீங்க. 5 கூடிய செவ்வாய் உங்களுக்கு வக்கரமாக இருக்கு. தயவு செஞ்சு உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? மாசினா மார்ச் மாத பலன்கள். பிப்ரவரி மாத பலன்களை கண்டு நீங்கள் வெகுவாக நிறைய பேர் பாராட்டினதை எல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதே போலவே இனி மாதம் ஒரு 12 நாள் அறிவுக்காக, ஒரு 12 நாள் அதிர்ஷ்டத்திற்காக, திருமகள் கலைமகள்ங்கிற மாதிரி அப்படி கொண்டு போகலாம். ஸோ அவ்வகையிலே இப்போ தான் நம்ம பார்த்து முடித்தோம். ஒவ்வொரு தசாபுக்தி அந்தரமெல்லாம் நிறைய கற்றுண்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, மார்ச் மாதம் எப்படி இருக்க போகிறது, யாரெல்லாம் செல்வந்தர்களாக போகிறீங்க, உங்கள் ஸ்டைல்லே சொல்கிறேன், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வீடு கட்ட போகிறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னா, இந்த மாதத்தின் இறுதியில் தான் சனி பயிற்சி நடக்க போகிறது. இந்த தனுசு ராசிக்கு சனி 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். புதனோடு சேர்ந்து வருகிறார். புதனும் அடுத்த ஒரு வாரத்திலே வந்துடுறார். அப்போ 5 கிரகங்கள் உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு வர போகிறாங்க. இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ப்ராசஸ் இந்த வேர்ல்டுன்னே சொல்லலாம். 5 கிரகங்கள் 4ஆம் வீட்டிற்கு வராங்க. கொஞ்ச நாள் தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம். ஒன்றுமே முடியலன்னா ஃபிஷ்போன் சார்ட் போடுங்க, எதையாவது சொல்லி மேனேஜர் ரிப்போர்ட் கேட்பார். ரிப்போர்ட் மேக்கிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கிராஃப் இப்படி காட்டணும், அப்போ தான் பாஸ் ஹாப்பியாவார். கிராஃபை இப்படியும் காட்டக்கூடாது, கிராஃபை இப்படியும் காட்டக்கூடாது. கிராஃபை இப்படி காட்டணும், வி ஆர் கோயிங் இன் அசெண்டிங் வேன்னு காட்டணும். அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அப்போது 4ஆம் வீட்டில் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி மட்டும் பேசுவோம். 4ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறார்கள். 7ஆம் வீட்டிலே வக்கரம் பெற்ற செவ்வாய் இருக்கிறார். 6ஆம் வீட்டிலே குரு இருக்கிறார். எப்படி சுற்றி பார்த்தாலும் 4 அவுட்டு. ஏன்னா 1 4 கூடியவர் தான் 6ல் மறைஞ்சிருக்கார். குரு 1 4 கூடிய குரு தான் 6ஆம் வீடாகப்பட்ட ரிஷபத்தில் மறைந்திருக்கிறார். அதே மாதிரி 4ஆம் வீட்டில் சுக்கிரன் அவர் ஆல்ரெடி 6 கூடியவர் தான், உச்சம் பெற்று உட்காந்துருக்கார். ராகுவோட சூரியன் எல்லாரோட சேர்ந்து உட்காந்துருக்கார். இப்போ 4 என்ன தான் சார் ஆகும்? 4 டோட்டல் ஸ்பாயில் சார். அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னால் 4ங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். அதுவும் இந்த மார்ச் எண்டுக்கு அப்புறம் சனியும் வேறு போய் 4ல் உட்காந்துட்டாருன்னா 4 பற்றி நீங்கள் மறந்துட வேண்டியதுதான். இந்த 5 கிரகங்களும் 4ல் இருக்கிற வரைக்கும், இந்த 4 விட்டு போகிற வரைக்கும் ஒர்க்லோடுனா என்னங்கிறத இது மாதிரி ஒரு ஒர்க்லோடை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளவு கஷ்டமான ஒரு ஒர்க்லோட நீங்கள் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ். நான் சொல்கிறதெல்லாம் நல்லவங்களுக்கு. நான் எந்த சேட்டையும் பண்ண மாட்டேன், வேலைக்கு வருவேன், வீட்டுக்கு போவேன், வேலையை மட்டும் பார்ப்பேன் என்று சொல்பவர்களுக்கு, பொதுவெளியில் இருக்கிறவங்க, அல்லது வேறு ஏதாவது நான் சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ணுறேன், அது வினையாகும்னு நான் நினைக்கல, நீங்களே கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஏன்னா 4ஆம் வீடு என்பது நற்கல்வி, உயர்கல்வி, உயர் மரியாதை, கௌரவம், பிரசித்தி, பிரபலம், உயர் பதவி எல்லாம் 4. இதிலெல்லாம் இத்தனை கிரகங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன ஆகும்னா, சில பேருக்கு ட்ரிபிள் ப்ரொமோஷன் கிடச்சிரும். அது கிடைச்சா பரவாயில்ல, அந்த புத்தி நமக்கு இருக்கணுமே. சார் நான் தான் டிஜிட்டல் ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க, நான் தான் டிஜிட்டலோட ஹெட்டு, எனக்கு டிஜிட்டலை பற்றி ஒன்றுமே தெரியாது, என்ன ஹெட்டாக போட்டுன்னா போடாட்டி என்ன, நான் உட்காந்து நான் சும்மா ஏதாவது என்னை பார்த்து எல்லோரும் சிரிப்பாங்க. அப்புறம்
ஏன்னா அவங்க சொல்கிற டெர்மினாலஜிஸே எனக்கு புரியாது. கடவுள்கிட்ட நம்ம கேட்குறோம், கடவுளே எனக்கு ஒரு ப்ளஸ் பண்ணு, என்னை வந்து நல்ல ப்ரமோஷன் கொடு, நல்ல பதவி கொடுங்கிறோம், கடவுள் கொடுத்துட்றாரு. அந்த பதவிக்கு நம்ம லாய்க்கானவங்களா? தெரில. அப்போ நமக்கு அந்த பதவியே ஒரு பாரமாயிடும். நம்ம போனால் வேறு கிண்டல் பண்ணுவாங்களே, இந்த பசங்க என்னென்னமோ டெர்மினாலஜிஸ் பேசுகிறாங்களே, நமக்கு இதெல்லாம் புரியலையே. நான் முதலாக சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் சேர்ந்த பொழுதெல்லாம், அப்ரெண்டிஸாக சேர்ந்த போதெல்லாம், அதுக்கப்புறமா அடுத்தடுத்த கம்பெனிலாம் நான் சேர்ந்து, அதெல்லாம் ஒரு காலத்தில், நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் நிறைய வெக்கப்பட்டிருக்கேன். அவங்க பேசுகிற டெர்மினாலஜிஸ் எனக்கு புரியல, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எனக்கு தெரியல. பதவியே கிடைச்சதுனாலும் இங்கே சந்தோஷமாலாம் இங்கே யாரும் கிடையாது. ஜிஎம் திடீர்னு ஃபாரின் நேரத்துக்கு போயிட்டாரு, அதனால் உங்களை ஜிஎம் ஆக்கிட்டாங்க. சந்தோஷம்தான். அன்றைக்கி ஒரு நைட்டு, அன்றைக்கி நைட்டு நீங்கள் வந்து மகிழ்ச்சியில் திளைச்சிருப்பீங்க, கேக் கட் பண்ணியிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் தான் இனிமேல் ஜிஎம். வணக்கம் ஜிஎம் சார். காலைல எம்டிட்டேருந்து ஃபோன் வரும். வழக்கமாக பண்ணுற ஜிஎம் பண்ணுற ரிப்போர்ட் நீங்கள் பண்ணணும். பண்ண தெரியுமா? தெரியாது. எப்படி ரிப்போர்ட் யாரும் வச்சு போட போகிறீங்க? தெரியாது. இதை அவர் ஸ்டைலில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் குளோபலி. ஸோ அப்போ குளோபல் ஹெட் ஃபோன் பண்ணுவார், அவர்கிட்ட இப்போ இங்கிலீஷில் பேசணும். இதெல்லாம் வேறு யாரும் பண்ண முடியாது. உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரெல்லாம் பேச முடியாது. உங்களுக்கு பதிலாக ஒருத்தர் ரிப்போர்ட் வேணால் போட்டு தரலாம். ஆனால் ப்ரெசன்டேஷன் நீங்கள் தானே பேசி ஆகணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு திறமை இருக்கா? யோசிச்சு பாருங்கள். ஸோ ப்ரமோஷன் எல்லாம் ப்ரமோஷன் அல்ல, அந்தந்த வயசில் நடக்கணுங்கிறது அதுதான். திடீர் ப்ரமோஷன், ஒர்க்லோடு, அதனால் உங்களுக்கால வீட்டுக்கே போக முடியாது. சும்மா வீட்டிலேருந்து ஃபோன் வந்தால் கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முன்னே நான் டீம் மெம்பர், நான் வருவேன், வேலை பார்ப்பேன், போவேன். இப்போ நான் தான் டீம் லீடர், எனக்கு கீழே எத்தனை 1000 பேர் வேலை செய்கிறாங்க. டார்கெட் அச்சீவ் பண்ணால் வீட்டுக்கு போனால் தூக்கம் வர மாட்டேங்குது. இதை நான் என் பிளட்டில் கலந்துருச்சு, இந்த டெய்லி டார்கெட் அப்படிங்கிறது. இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் என்னால் தூக்கம் வரல, பைத்தியம் மாதிரி ஆகிடுவீங்க. வெறி, இதை அச்சீவ் பண்ணும், அச்சீவ் பண்ணும், அச்சீவ் பண்ணும், அச்சீவ் பண்ணும். தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு கேட்டாலும் அச்சீவ் பண்ணும், அச்சீவ் பண்ணும், இப்படி ஆகிட்டீங்க. இது எதெல்லாம் பாதிக்கும்னா, உங்களுக்கு நீங்களே உங்கள் சுகத்தை கெடுத்துக்கிறீங்க. நீங்கள் தூங்குறதே கிடையாது. எந்நேரமும் தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டாலும் உங்கள் டார்கெட்டு 392. எவ்வளோ? 392. சரிடா சாப்பிட்றா, 392. எத்தனை இட்லி இன்றைக்கி போடணும்? 392. எத்தனை இட்லி? தேங்காய் 100 இட்லி போட்டேன், 100 தோசை போட்டேன், 100 வடை போட்டேன். இப்போ நான் என்ன போடுறது? கொஞ்ச நேரம் கம்முன்னு இருடா, கிளையண்ட் வரட்டும்டா. இவன் சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே இல்லையா? ஆளே இல்லாத கிடைக்கு யாருக்குடா பாலாத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சின்சியாரிட்டி த மேக்ஸ் ஆகிடுவீங்க நீங்கள். த மேக்ஸிமம் சின்சியாரிட்டி. கடை விற்றுது, விற்காமல் போகுது, அதெல்லாம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. நான் ப்ரொடக்ஷன் அடித்து தள்ளிக்கிட்டே இருப்பேன். ப்ரொடக்ஷன் கொஞ்ச நேரம் அவனை ஆஃப் பண்ணுங்கடா, அப்படி ஆகிடுவீங்க. ஸோ அந்த சுகத்தை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. நாலாங்கிறது உயர்கல்வி, உயர் பதவி. அப்போது நீங்கள் கூப்பிட்ற மாதிரி கரகாட்டக்காரனில் சொல்கிற மாதிரி தான், என்ன ஜப்பானில் கூப்பிட்டாங்கோ, என்ன அமெரிக்காவில் கூப்பிட்டாங்கோ அப்படிங்கிற மாதிரி 4ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களை உயர் கல்வி உங்களுக்கு என்னென்னமோ யூனிவர்சிட்டியிலேருந்துலாம் கிடைக்கும். ஹார்வர்டு யூனிவர்சிட்டி, உலகத்தின் மிக உயர்ந்த பல்கலைக்கழகம். உலகத்தின் மிக உயர்ந்த பல்கலைக்கழகத்தில் நான் படித்தேன், சிறந்த கோல்டு மெடல் எடுத்தேன், அது பண்ணேன், இதை பண்ணேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். 4ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் போது நான் சார் சும்மா அடிச்சு விடாதீங்க சார். ஒரு மனுஷனுக்கு ஏதாவது சார், உங்களுக்கு வாழ்க்கை நற்பதவிகள் கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய நல்லதும் சொல்கிறேன், கெட்டதும் சொல்கிறேன். நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்களாம் ரொம்ப ஜாலியாக கம்ஃபர்ட்டாக இருக்காங்கன்னு. பெரிய பதவியில் இருக்கவங்களாம் கேட்டு பாருங்கள், அவன் அதுக்கு அந்த ஏன்டா இந்த பதவிக்கு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஃபேமிலின்னே ஒன்று மறந்துருப்பாங்க அவங்க. ஏன்னா அந்த பெரிய பதவியை நிர்வகிக்கிறதுக்கே அவன் நேரம் சரியாக இருக்கும். இந்த லைட்டு அங்கே சும்மா எரிஞ்சாலும் இவர் தான் பொறுப்பு, அந்த லைட்டு எரியலைனாலும் இவர் தான் பொறுப்பு. இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறது உலகத்திலே பெரிய வேலை தலைவன் வேலை தான். அதனால தான் சங்கத்தில் தலைவன் வேலை கொடுத்துட்டா ஃபஸ்ட் அடி வாங்கிறது இவர் தான். நாளைக்கு விபி விசிட்டு சார், நாளைக்கு காலைல வரார், நம்ம பாஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வரார். நீங்கள் போய் லீவ் போட முடியுமா? டீம் மெம்பர் வயிற்று வழியும் லீவ் போடலாம். நீங்கள் தான் பாஸ், நீங்கள் தான் போய் ஏர்போர்ட்டில் வெல்கம் பண்ணி கூப்பிட்டு வரணும். உங்களுக்கு லீவுன்னு ஒன்று இருக்கா? அப்போல்லாம் ஒன்றே உங்களுக்கு கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கிங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, 4ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது இவ்வளோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பூமி லாபம் ஏற்பட போகிறது. லேண்டாக வாங்க போகிறீங்க. லேண்டு, வீடு அத்தனை வாங்குவீங்க. மண், அதாவது வந்து என்ன சொல்கிறது, பூமி லாபம் அத்தனை உங்களுக்கு வரும். பூமி லாபம்னா அது நீங்கள் தான். சகல விதமான பூமி லாபங்களும் ஏற்படும்.
அது சின்ன கிரவுண்டாக இருக்கலாம், பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்கலாம், விவசாய பூமியாக இருக்கலாம், சாதாரண 300 ஸ்கொயர் ஃபீட்டு சிட்டிக்குள்ளேயே கிடச்சிது, என்னவா வேணால் இருக்கலாம். ஆனால் பூமி வாங்க போகிறீங்க, உங்கள் பேரில் ஒரு பூமி வரப்போகுது, அது நடந்தே தீரும். ஸோ அடுத்தது 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். உங்கள் அம்மாவோட ரொம்ப பிரியமாக இருக்க போகிறீங்க, அம்மாவோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். சில பேருக்கு, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மனசே நொடிஞ்சு போயிடும். ஒரு கவிதை சொல்லுவாங்க, எல்லா கடவுள்களும் கர்ப்பகிரகத்தில், எல்லா கடவுள்களும் கர்ப்பகிரகத்தில், அந்த எல்லா கர்ப்பகிரகமும் உன் கருவறைக்குள் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவோட கருவறை அப்படிங்கிறது தான் எல்லா கடவுளர்களும் இருக்கும் கர்ப்பகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு கர்ப்பகிரகத்தில் இருக்காங்க, ஆனால் இவர் அது அத்தனையும் சேர்த்தனா அம்மாவோட கருவறைன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு வியாதி வந்தால் என்ன ஆகும், வந்து பார்த்தவனுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னங்கிறது. ஸோ அது உயிரினம் விட மோசமான ஒரு விஷயம், வழி தர ஒரு விஷயம் என்னென்னா, பட்டணத்தார் கூட அழுதார், பெற்றவளுக்கு ஒன்று முடியல அப்படிங்கும்போது. அவ்வளோ பெரிய கஷ்டம், இட்ஸ் எ வெரி ஹார்ம்ஃபுல் பெயின். ஸோ அந்த 4ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்போது அவங்களுக்கு நிச்சயம் உடம்பு சரியில்லாமல் போகும். யூ நீட் டு பி டேக் கேர். அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மாடி படிக்கட்டுலேருந்து இறங்கும் போது, அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீசிங் ப்ராப்ளம் வரும்போது. அப்போ அம்மா ஒரு பக்கம், ஆஃபீஸில் ஒரு பக்கம், ஒர்க்லோடு ஒரு பக்கம், நான் என்ன தாங்க பண்ணுறது, ஒன்றும் பண்ண வேண்டாம், அமைதியாக இருங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம், அமைதியாக இருங்க, குருவை வணங்குங்க. குரு உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரியான நெருக்கடி வரும் நேரங்களில் நான் சொல்கிற இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமோ அப்போல்லாம் உங்கள் வாத்தியார் யாரோ அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கணும். பாடசாலைலாம் பார்த்தீங்கன்னா, அல்லது காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட டீச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர், அல்லது செகண்டரி ஸ்கூல் டீச்சர், அவங்க காலேஜ் டீச்சர், அவங்களுக்கு அப்ரெண்டிஸ் சொல்லி கொடுத்தவங்க, தொழில் சொல்லி கொடுத்த, கேமரா பிடிக்க சொல்லி கொடுத்த குரு, இந்த மாதிரி குரு ஸ்தானத்தில் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்டெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க. என்னை ப்ளஸ் பண்ணுங்கண்ணா, ஒரு கார் வாங்கியிருக்கேண்ணா, ப்ளஸ் பண்ணுங்கண்ணா, ஆனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேண்ணா, ப்ளஸ் பண்ணுங்கண்ணா கேட்டுகிட்டே இருப்பாங்க. டெய்லி பிளெஸ்ஸிங் வாங்கிட்டே இருங்க. பிளெஸ்ஸிங் வாங்கிட்டே இருக்க ஒர்க்லோடு இதெல்லாம் நீங்களே மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையை சொல்லுகிறேன் என் அன்பின் நண்பர்களே, உண்மையை சொல்லுகிறேன். முதல்ல இப்போ நான் சொன்னேன் அந்த அப்ரெண்டிஸாக இருக்கும்போது, அப்போ எனக்கு சின்ன வேலை கொடுத்த போது அது பெரிய வேலை மாதிரி தெரிஞ்சுது. அப்புறமா நான் நிர்வாகி ஆனதுக்கப்புறம் அது ரொம்ப சின்ன வேலையாக இருந்தது. அப்புறம் நான் மிகப்பெரிய நிர்வாகி ஆனதுக்கப்புறம், நான் ஒரு மேனேஜர் லெவலில் போனதுக்கப்புறம், இது எல்லாமே ரொம்ப எலிமெண்ட்ரி ஒர்க் மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது. இதுக்காக போய் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தோணுச்சு. வெளி உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம், இப்போ உங்களெல்லாம் சந்திக்கும் போது, ஐபிசி பக்தி உங்களெல்லாம் சந்திக்கும் போது, உலகம் இவ்வளவு பெரியதா, இத்தனை நாடுகளில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு என்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ உலகம் ரொம்ப குட்டியுண்டாக தெரியுது. இங்கே பாருங்கள், நீங்கள் வளர 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 உலகம் சுருங்கி கொண்டே செல்லும். அவ்வளோதான். நீங்கள் ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை இப்படி வச்சு பார்க்கும்போது சின்னதாக தெரியும், அந்த கண்ணு பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது பெருசாக தெரியும். அவ்வளோதான் விஷயம். 4ஆம் இடத்துல இத்தனை கிரகம். நமது பிரதம மந்திரியை விடவோ, நமது முதல் மந்திரியை விடவோ, நம்மளுடைய பெரிய காவல்துறை கண்காணிப்பாளர், நம்ம கமிஷனர் சாரோட, இவங்களெல்லாம் விடவா நம்ம பெரிய பிஸி? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவர்களெல்லாம் பெரிய பிஸியாக, பெரிய பெரிய அதிகாரிகள், இதோட பெரிய அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் மேம்பட மேனேஜ் பண்ணல என்ன, நம்ம நினச்சாலும் மேனேஜ் பண்ணலாம். என்ன நமக்கு பயப்படுறோம், நம்ம எப்படி இதையும் பார்க்கணும், அதையும் முதல்ல ஓடுறது நிறுத்துங்க. நிதானம். இதை இப்போ பண்ணலாம். சுகுமார் இங்கே வா, நீ இதை பாரு. அசோக் நீங்க வா, நீ இதை பாரு. நீ இங்கே வா, நீ இதை பாரு. ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. லீடர்ஷிப் வேணும், திட்டாதீங்க. அசோக் என்னாச்சு, உங்கள்கிட்ட 9 மணிக்கு கொடுத்தேன், 10 மணிக்கு தரேன்னப்பா, டைம் ஆகுதுப்பா, ராஜா ரெடி பண்ணு. லீடர்ஷிப் தான் உங்கள் வேலை, திட்டுறது வேலை இல்லை. டென்ஷன் எடுத்துக்கு தலையில் போட்டுக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும் சார், இதெல்லாம் உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். இன்றைய இளைய தலைமுறை இது இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், என்னோட நீங்கள்லாம் பெரிய புத்திசாலிகள். நீங்கள் அந்த ஐவிஎஃப் ஐயுஐ மட்டும் இந்த மாதம் பண்ணாதீங்க. 5 கூடைய செவ்வாய் உங்களுக்கு வக்கரமாக இருக்கார். தயவு செஞ்சு நீங்கள் யாராவது இந்த குழந்தை விஷயத்துக்காக செலவு பண்ணுறதா இருந்தால் பண்ணாதீங்க. இதை பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. இது உங்களுக்கான நாள் அல்ல, இந்த மாதம் அல்ல. குரு வரட்டும், குரு 7க்கு வருவார், அஃபிஷியலாக வருவார், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ வேண்டாம். புத்திரகாரகன் வரட்டும். புத்திரகாரகன் மறைஞ்சிருக்கார். இப்போது புத்திரகாரகன் மறைஞ்சிருக்கும் போது செவ்வாய் வேறு வக்ரமாக இருக்கார். இப்போ வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒர்க்கை பிரித்து கொடுக்க பழகுங்க. எல்லா வேலையும் செய்கிறதுக்கு நமக்கு 22 கை இல்லை, அதை தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஒரு நிமிஷம், ஹலோ சார் இந்த மாதிரி டீட்டெயில் கேட்டிருக்காரு, நீ இதை ரெடி பண்ணு. நீ இதை ரெடி பண்ணு. 3 பேர்ட்டு அமைதி.
3 பேர் வந்துருச்சா 3 கம்பேர் பண்ணி அப்புறமா உங்கள் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சார் இதை பற்றி என்னட்ட என்கொயரி பண்ணும்போது இப்படி சொன்னாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதை காம்ப்ளிகேட் பண்ணிங்கன்னா நீங்களும் டென்ஷன் ஆகி எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிட்டீங்க. டீமில் யாரும் தூங்க மாட்டாங்க. நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் ஒய்ஃபும் தூங்க மாட்டாங்க, குழந்தைங்களும் தூங்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு அனிமல் மாதிரி ஆகிடாதீங்க. டென்ஷனை ஹேண்டில் பண்ண பழகுங்க. கத்துறதுக்குன்னு ஒரு ரூம் வச்சுக்கோங்க. ஃபோன் தான் அந்த ரூமுக்குள்ளே போய் பேசுங்க. பெட்ரூமில் உட்காந்து கத்தாதீங்க. அவங்களாவது தூங்கிட்டும் பாவம். கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுடைய ஃபோனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் என்னோட அவங்க வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போல்லாம் 1 மணி நேரங்கள்லேயே கனெக்ட் பண்ணிடுறாங்க. உடனே 1 மணி நேரமானு கேட்காதீங்க, சொல்கிறேன். மேக்ஸிமம் அவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க. ibcbakti.com இணையதளத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற என்னுடைய தரவுகளில் நீங்கள் புக் பண்ணியும் என்னோட நேரடியாக பேசலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.